சொல்லுவாப்ல மச்சான் என் அடிக்க ஒரு 2 வந்துடுங்கடா. என்ன பண்ணு தெரியலடா, கையில் கத்தி வரைச்சாங்கடா, என்னன்னு தெரியலடா. மச்சான் ஒன்று சீக்கிரம் கிளம்பிடா ப்ளீஸ்டா. ஒன்று வந்துடும். காத்தி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கானா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி சீக்கிரம் வாங்கினேன். மச்சான் உண்மையில வந்துட்டீங்க? டேய் நீ சொன்ன 4 பேரை கூப்பிட்டு வந்துட்டேன், நீ என்னடா அவன் வாழ்கிட்ட பேசி கடலை போட்டுட்டு இருக்க? என்னடா இங்கே நடக்கு? ஹாய் ப்ரோ. ஹாய், நாங்கள் அருணாக்கோடி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். உங்கள் நேம் என்ன ப்ரோ? சரவண கார்த்திக். சரவண கார்த்திகா? உள்ளூரா ப்ரோ? ஆமாம் உள்ளூர். சரி ப்ரோ, உள்ளூரில் உங்களுக்கு பசங்களை தெரியுமா? தெரியும் தெரியும். சரி ப்ரோ, இப்போ உங்களை 10 பேர் அடிக்க வந்தாங்கன்னா ஆட்கள் வருவாங்களா? வருவாங்களாவா? நம்ம பிள்ளைங்களா தீயா இருப்பாங்க, பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? போனா பாப்போம், பாருங்க. என்னடா இவன், நம்ம எதுக்குடா இப்ப வந்திருக்கோம்? அடிக்கதான் வந்திருக்கோம். அடிக்கடா. டேய் எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. பிடிங்கடா அவனை, பிடிங்கடா. ரைட், ஆள விட்றோம், பேணும். ஒருத்தர் அவர் எக்ஸை பற்றி பேசினா அவர் அழுவாரா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒருத்தர் தேடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒருத்தர் சோகமாக உட்காந்துருக்காரு, வாங்க அவட்ட போய் கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், நான் ஒரு யூடியூப் சேனல் வரேன் ப்ரோ. சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் கார்த்திக். உங்கள் வயசு? வயசு 26. லவ் ஏதோ ப்ரோ? லவ்லாம் பண்ணி ஒரு கிழமை எல்லாமே போச்சு ப்ரோ. ப்ரோ எக்ஸை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ 5 வருஷமாக லவ் பண்ண ப்ரோ. நீ தான் என் உயிர், நீ தான் என் சாமி, நீ தான் எல்லாமே சொன்னா ப்ரோ. ஆனால் இப்போ என் மூஞ்சிலே முடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா ப்ரோ. என்னை புருஷன் முடியும்னு சொன்னா ப்ரோ. ஆனால் இப்போ அவள் புருஷன்ட்டு என்னை போட்டு விடுதான்னு சொல்கிறா ப்ரோ. நான் என்ன சொல்ல ப்ரோ? எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். டே மச்சான், அக்கௌண்ட்டுக்கு ஒரு 30 ரூபா போட்டு விடுறா. போகிறேன் செத்த பயில. என்னடா இப்படி பண்ணுற? கொடுத்து வச்சியா வண்டி? அப்படியா? இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நானும் கொஞ்சம் வண்டி சேதாயன். போயா, நீ ஏன் பெட்ரோல் போடுற? நான் தானே பெட்ரோல் போடுறேன். மாப்பிள வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா நண்பர்கள். என் நண்பர்கள் எனக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச பெரிய வரம் அப்படின்னா என் நண்பர்கள் மட்டும்தான். நான் என் நண்பனுக்கு நான் எதுனாலும் பண்ணுவேன். நண்பனுக்கு ஒன்றுனா என்னால் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 30 ரூபா போட்டு விடுறா. தாங்க முடியாது. போகிறேன் செத்த பயில. கடைசியாக ஒன்று, கடவுளுக்கு அம்மாங்கிறது கடவுள் கொடுத்த வரம் மாதிரி, அப்பாங்கிறது கடவுளுக்கு நிகரான வரம் மாதிரி. ஆனால் நண்பன்கிறது கடவுளுக்கு கிடைக்காத வரண்டா. கொஞ்சம் வண்டி சேதாயன். போயா, நீ ஏன் பெட்ரோல் போடுற? மாமா இந்த போன் நல்லா இருக்குமோ? மச்சான், அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருது. உனக்கு என்ன கிஃப்டா வேணும்? என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? உனக்கு ஒன்றும் உசுரே கொடுப்பேன்டா. ஐ லவ் யூடா. இனிமேல் நம்மளை எந்த சத்தியாலையும் பிரிக்க முடியாதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், நாங்கள் அருணாக்குடி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். சொல்லுங்க. என்ன? என் பேர் சரவண கார்த்திக். கணேஷ். உங்கள் பேர்? ஜோசப். உங்கள் 3 பேரையும் பார்க்க பெஸ்ட் ஃப்ரெண்டு மாரி இருக்குது. நான் உங்ககிட்டயே கேட்குறேன், இந்த 2 பேரை உங்களை யாருக்கு பிடிக்கும்? இவனை சொன்னா அவன் அடிப்பான், அவனை சொன்னா இவன் அடிப்பான். ஆனால் எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ப்ரோ நீங்கள் 2 பேரையும் சொல்லக்கூடாது. 2 பேரில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஆளை மட்டும் சொல்லுங்கள். அப்போ இவனை பிடிக்கும். என்ன மாம்சு, அப்போ என்னையே பிடிக்காதா? ஸோ உன்னையும் பிடிக்கும். அப்போ என்ன பிடிக்காதா? உன்னையும் பிடிக்கும்.
அப்போ என்ன பிடிக்காதா? ஸோ ஒன்றை மட்டும் தான் பிடிக்கும். அப்போ என்ன? ஐயோ இப்படி வந்து மாட்டி போயிட்டாங்கல்ல. என்னடா இவன் மாற்றி மாற்றி பேசுகிறேன், இவனை மாற்றிடும்டா, வாடா அடிக்கிறா அடிடா அடிடா அடிடா. இது எப்படி இருக்கு? மச்சான் படத்துக்கு போக மாட்டான். எந்த படத்துக்கு? அவன் தலைவர் நடிச்ச கூலி படத்துக்கு. படமே எல்லாரும் சொல்கிறாங்க, இதில் 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ணுதான். என்னடா படம் பார்த்துட்டியா? அடுத்தான் பார்க்கல. அப்போ எதை பார்த்த? இதை பாரு. வணக்கம் நேயர்களே, ரஜினி படம் ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு, கூலிப்படம். இந்த கூலிப்படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ஒரு காசு கூட பெறாது, கதையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 200 கொடுத்து போகிறதுக்கு வீட்டிலே இருக்கலாம். இந்த படத்தில் அவன் இவனை கொள்கிறான், இவன் அவனை கொள்கிறான். எதுக்கு தான் கொள்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தல ரிவ்யூ எப்படி கழுவி ஊத்துறான்ட்டு. டே அடிச்சுனா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு படத்தை போய் தேட்டர் போய் பார்க்க மாட்டியாடா? அவன் கஷ்டப்பட்டு படத்தை எடுக்காங்க, நீ ஈஸியான அந்த சாதாரண ரிவ்யூவை பார்த்து படத்துக்கு போக மாட்டீங்க. இந்த மாதிரி ஆள் இருங்கள தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கவே மாட்டேங்குது. இது மட்டும் திருந்துங்கடா, வா தேட்டர் போய் படத்தை பார்ப்போம். சரிடா வா போவோம்.